நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வங்கதேசத்துடைய அட்டுழியத்துக்கு ஒரு அளவு இல்லாமல் போயிடுச்சு நண்பர்களே. நேற்றைய தினம் கூட நம்ம ஒரு வீடியோக்கள் போட்டிருப்போம். அந்த வகையில் தான் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வங்கதேசத்துடைய எல்லையில் களமிறங்கி இருக்கு போர்க்கப்பல்கள். ஒரு மெகா பிளானை போட்டிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இதனால் இந்தியா அடுத்து என்ன செய்ய போறாங்க அப்படிங்கிற தகவலை நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். அதை தொடர்ந்தே பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் அவர்கள் ஓகே சொன்னாலும் சொல்லாட்டியும் எங்களுக்கு ரஷ்யா தான் முக்கியம் அப்படின்னு இந்தியா கரரான முடிவு ஒன்று எடுத்திருக்காங்க. அப்படியே ஆடி போக வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அமெரிக்காவுடைய அதிகாரத்திலேயே ஒரு மிகப்பெரிய ஓட்டையை ஏற்படுத்தியிருக்காங்க இந்தியா அப்படின்னு சொல்லலாம். அது என்ன அப்படிங்கிற செய்தியை தான் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போறோம். அதை தொடர்ந்தே பார்த்தீங்க அப்படின்னா கையும் களவுமாக இப்போ பாகிஸ்தான் சிக்கிது. ராணுவத்தை களமிறக்கி பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கும் போதே ராணுவத்தை களமிறக்கி இப்போ கையும் களவுமாக பாகிஸ்தான் பிடிபட்டிருக்கு நண்பர்களே. இதனால கொந்தளிச்சு போயிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போறோம். அதனால ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. புதுசாக நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதே போல் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்லேயும் நம்ம தொடர்ந்து வீடியோக்கள் போட்டுட்டு இருக்கோம். அங்கேயும் தவறாமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தெற்காசிய பிராந்தியத்தில் மிகப்பெரிய அதிகார மாற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் அமெரிக்காவும் வங்கதேசமும் ஒரு மிக முக்கியமான பாதுகாப்பு மற்றும் வர்த்தக ஒப்பந்தங்களை இறுதி செஞ்சுட்டு வர்றாங்க. இந்த அதிரடி ஒப்பந்தத்தின் மூலம் அமெரிக்காவுடைய கடற்படை போர்க்கப்பல்கள் வங்காள விரிகுடாவில் நேரடியாக நிலைநிறுத்தப்பட அனுமதி வழங்கப்பட்டிருக்கு. இந்த அதிரடி ஒப்பந்தத்தின் மூலமாக அமெரிக்காவுடைய கடற்படை போர்க்கப்பல்கள் இருக்கு இல்லையா, அது வங்காள விரிகுடாவில் நேரடியாக நிலைநிறுத்தப்பட அனுமதி வழங்கப்பட்டிருக்கு. அதாவது இந்தியாவுக்கு அருகில் அமெரிக்காவுடைய போர்க்கப்பல்கள் நிறுத்தப்படும் அப்படிங்கிறதான் இதனுடைய அர்த்தம். இந்திய பெருங்கடல் மற்றும் வங்காள விரிகுடா பகுதியில் அமெரிக்க கடற்படையுடைய ஆதிக்கத்தை விரிவுபடுத்துவதை நோக்கமாக கொண்டு இந்த வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த புதிய பாதுகாப்பு ஒப்பந்தத்தின்படி பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்க கடற்படை கப்பல்கள் இருக்குல்லையா, அது தங்களுடைய பராமரிப்பு, எரிபொருள் நிரப்புதல், ரீசப்ளை போன்ற தேவைகளுக்காக பங்களாதேஷுடைய துறைமுகங்கள் மற்றும் விமான நிலையங்களை நேரடியாக பயன்படுத்திக் கொள்ளலாம். ஆனா அமெரிக்கா இதுக்காக மட்டும் அந்த துறைமுகங்களை பயன்படுத்தும் அப்படின்னு சொல்ல முடியாது. குறிப்பாக வங்கதேசத்துடைய முக்கிய வணிக துறைமுகங்களான சிட்டாகாங் மற்றும் மாதர்பாரிப் ஆகிய துறைமுகங்கள் இந்த ராணுவ கூட்டுறவுல மிக முக்கிய பங்கு வைக்க போகுது அப்படிங்கிற குறிப்பிடத்தக்கது. இது மட்டும் இல்லாமல் இரண்டு நாடுகளுக்கு இடையே உளவு தகவல்களை பகிர்ந்து கொள்ளும் ஒத்துழைப்பும் அதிகரிக்கப்பட இருக்கு. இதன் மூலம் ஒட்டுமொத்த வங்காள விரிகுடா பகுதியையும் அமெரிக்காவால் கண்காணிக்க முடியும் அப்படின்னே சொல்லலாம். இல்ல இந்தியாவுடைய கவலை என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, வரலாற்று ரீதியாகவே வங்கதேச கடற்படை இந்த பிராந்தியத்தில் வலுவான ஒன்றாக கருதப்பட்டாலும் வங்காள விரிகுடா பகுதியில் இந்தியாவுடைய கடற்படை ஆதிக்கம் தான் இதுவரைக்கும் முதன்மையாக இருந்துட்டு வருது. இந்த பகுதியில் இந்தியாவுடைய அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல் தளம் உள்பட பல முக்கிய கடற்படை தளங்கள் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். பல தசாப்தங்களாக உலக நாடுகளுடைய கடற்படை போட்டிகள் அல்லது மோதல்கள் இல்லாத அமைதியான பகுதியாக விளங்கிய வங்காள விரிகுடாவுக்குள்ள தற்போது உலகின் மிகப்பெரிய வல்லரசான அமெரிக்கா நேரடியாக கால் பதிப்பது இந்தியாவுடைய பாதுகாப்புக்கு ஒரு புதிய சவால்களை ஏற்படுத்தக்கூடும் அப்படின்னு பாதுகாப்பு வல்லுநர்கள் கவலைகளை தெரிவிச்சிருக்காங்க. கடந்த மே 5 முதல் 7 வரையிலான தேதிகளில் அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி அலுவலக அதிகாரிகள் டாக்காவுக்கு பயணம் மேற்கொண்டு இரண்டு நாடுகளுக்கும் இடையே ஏற்கனவே கையெழுத்தான பரஸ்பர வர்த்தக ஒப்பந்தத்தை செயல்படுத்துவது குறித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. இந்த ஒப்பந்தத்தின்படி வங்கதேசத்துடைய ஆடை ஏற்றுமதிக்கான அமெரிக்க இறக்குமதி வரி 19% குறைக்கப்பட்டிருக்கு. மேலும் அமெரிக்காவில் உற்பத்தி செய்யப்படும் பருத்தி மற்றும் செயற்கை இலைகளை பயன்படுத்தி பங்களாதேஷில் தயாரிக்கப்படும் குறிப்பிட்ட ஆடைகளுக்கு 0% அதாவது 0 டாரிஃப் வரி சலுகையையும் வழங்கியிருக்காங்க. இருந்தாலும் இந்த பொருளாதார சலுகைகளை தொடர வேண்டும் அப்படின்னா அமெரிக்கா முன் வச்சிருக்கும் ராணுவ பாதுகாப்பு ஒப்பந்தங்கள்ல வங்கதேசம் கையெழுத்திட வேண்டும் அப்படிங்கிற நிபந்தனை விதிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிச்சிருக்காங்க. இந்த 15 ஆண்டு கால வியூக திட்டத்தில் அமெரிக்காவுடைய பாதுகாப்பு உபகரணங்கள், விவசாய பொருட்கள் மற்றும் ரசாயனங்களை வங்கதேசம் அதிக அளவில் இறக்குமதி செய்வதும் அடங்கும். இந்த ஒப்பந்தம் பிராந்தியத்தில் இந்தியா மற்றும் சீனாவுடைய செல்வாக்கை நேரடியாக பாதிக்கும். பங்களாதேஷ் இதுவரைக்கும் தன்னுடைய துறைமுக கட்டமைப்பு மேம்பாடு மற்றும் பாதுகாப்பு தேவைகளுக்கு சீனாவையே பெரிதும் நம்பியிருந்தது. பங்களாதேஷுடைய ஒட்டுமொத்த ஆயுத தேவையில சுமார் 70% சீனாவிலிருந்து தான் இறக்குமதி செய்யப்படுது. இந்த மாதிரியான சூழல் அமெரிக்காவுடைய நுழைவு வங்கதேசத்துடைய வெளியுறவு கொள்கையில பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும். இதுக்கு முன்னதாக வங்கதேசத்துடைய முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா வங்காள விரிகுடாவில் இருக்கும் புகழ்பெற்ற செயின்ட் மார்டின் தீவில் அமெரிக்கா தன்னுடைய ராணுவ தளத்தை அமைக்க தன்னிடம் அழுத்தம் கொடுத்ததாகவும் அதுக்கு தாம் மறுப்பு தெரிவித்ததே தன்னுடைய அரசியல் வீழ்ச்சிக்கு காரணம் அப்படின்னு குற்றம் சாட்டியிருந்தாரு. இருந்தாலும் அமெரிக்கா இந்த குற்றச்சாட்டுகளை பொய் அப்படின்னு மறுத்திருக்காங்க அப்படிங்கிற குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவுடைய இந்த புதிய நகர்வு இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் சீனாவுடைய ஆதிக்கத்தை கட்டுப்படுத்துவதை நோக்கமாக கொண்டிருந்தாலும் இந்தியாவுடைய அண்டை வீட்டிலேயே அமெரிக்கா தன்னுடைய ராணுவ இருப்பை நிலைநிறுத்துவது தெற்காசிய அரசியல் ஒரு புதிய புயலை கிளப்பியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதை தொடர்ந்து அடுத்த செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா, அமெரிக்கா ரஷ்ய கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்ய உலக நாடுகளுக்கு விலக்கு நீட்டிக்காத நிலையிலையும் இந்தியா தொடர்ந்து ரஷ்யாவுடைய கச்சா எண்ணெயை இறக்குமதி செய்யும் அப்படின்னு திட்டவட்டமாக தெரிவிச்சிருக்காங்க. இந்த முடிவு தான் இப்போ அமெரிக்க அதிகாரத்தில் ஓட்டை விழுந்துள்ளதாகவே பார்க்கப்படுது. ஈரான் நேற்று ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் சவுதி மீது ட்ரோன் தாக்குதலை நடத்திய நிலையில் வளைகுடா நாடுகள் மத்தியிலான போர் பதற்றம் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதே வேளையில் ஹார்மஸ் வழியாக செல்லும் கப்பல்களை நிர்வாகம் செய்ய ஈரான் தனி நிறுவனத்தை உருவாக்கியிருக்கு. இதனால் போரும் முடியும் வாய்ப்பு குறைஞ்சிருக்கு.
இதே போல கச்சா எண்ணெய் சப்ளையும் இயல்பு நிலைக்கு திரும்புவது கேள்விக்குறியாக இருக்கு. இந்த மாதிரியான சூழ்நிலையில தான் நம்முடைய மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகத்துடைய இணை செயலாளரான சுஜாதா சர்மா அவர்கள் செய்தியாளர்களிடம் பேசியிருக்காங்க. அப்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அமெரிக்க விலக்கு இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இந்தியா ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் வாங்குவதை தொடரும் அப்படின்னு தெளிவுபடுத்தி ஆணித்தரமாக பேசியிருக்கிறாரு. மேலும் அவர் என்ன சொல்றாருன்னா, அமெரிக்க விலக்கு அளிக்கப்பட்ட முன்பும் சரி, விலக்கு அளிக்கப்பட்ட காலத்திலையும் சரி, இப்போதும் சரி இந்தியா ரஷ்யாவிலிருந்து கச்சா எண்ணெய் வாங்கி வருது. இதனால இந்தியாவுடைய கொள்முதல் கொள்கையில எந்த ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்தாது அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. அமெரிக்க அதிபருடைய சீன பயணத்துக்கு அப்புறம் ட்ரம்ப்புடைய அதிகார துணி குறைஞ்சிருக்கு அப்படின்னு பல விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வருது. சீன பயணத்தில் மற்ற நாடுகளைப் போல் அமெரிக்காவை சீனா நம்பி இல்லை. அமெரிக்க நிறுவனங்களுக்கு இணையாக தொழில்நுட்பத்தில் வேகமாக வளர்ச்சி அடைஞ்சிட்டு வருது அப்படிங்கிறத அமெரிக்காவுடைய உயர்மட்ட நிர்வாகம் உணர்ந்திருக்கு அப்படிங்கிற கருத்தும் நிலவுது. இந்த ட்ரம்ப் ஜி ஜின்பிங் சந்திப்பில் ரேர் எர்த் மெட்டல், தைவான், ஈரான் போர் தொடர்பான பேச்சுவார்த்தை முக்கியமாக இருந்தாலும் இரண்டு நாடுகள் மத்தியில் பல வர்த்தக ஒப்பந்தங்கள் செய்யப்பட்டிருக்கு. இந்த மாதிரியான நிலையில தான் அமெரிக்காவுக்கு எதிரான நிலைப்பாட்டை இந்தியா எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்தியாவுடைய எண்ணெய் கொள்முதல் முற்றிலும் வணிக ரீதியான காரணங்களை அடிப்படையாக கொண்டது அப்படின்னு சுஜாதா சர்மா அவர்கள் விளக்கியிருக்காங்க. கச்சா எண்ணெய் குறைவான விலையில் எங்கு கிடைக்கிறது அப்படிங்கிறதன் அடிப்படையிலையும் உள்நாட்டு தேவை ஆகியவற்றை கருத்தில் கொண்டே இந்தியா தன்னுடைய கொள்முதல் முடிவுகளை எடுத்துட்டு வருது. அரசியல் நெருக்கடிகள் இந்தியாவுடைய எரிசக்தி பாதுகாப்பு கொள்கையை மாற்றாது அப்படின்னு அவர் தெரிவிச்சிருக்காரு. தற்போது இந்தியாவில் கச்சா எண்ணெய் பற்றாக்குறை ஏற்படும் அச்சம் இல்லை அப்படின்னு அதிகாரிகள் உறுதிப்படுத்தியிருக்காங்க. போதுமான அளவு கச்சா எண்ணெய் ஏற்கனவே ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கு. விலக்கு இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இந்தியாவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது அப்படின்னு மீண்டும் ஆணித்தரமாக அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்காங்க. சர்வதேச சந்தையில் ஃப்ரண்ட் கச்சா எண்ணெய், WTI கச்சா எண்ணெய் ஒப்பிடுகையில் ரஷ்ய எண்ணெய் குறைந்த விலையில் கிடைக்கிறதுனால இந்தியாவில் பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கட்டுப்படுத்தவும் பணவீக்கத்தை குறைக்கவும் ரஷ்ய எண்ணெய் உதவுகிறது. இது நாட்டின் நிதி பற்றாக்குறையை கட்டுப்படுத்தவும் பொதுமக்களுடைய வாழ்க்கை செலவை குறைக்கவும் முக்கிய பங்கு வகிக்குது. அதனால ட்ரம்ப் அவர்கள் ஓகே சொன்னாலும் சரி சொல்லாட்டியும் சரி எங்களுக்கு ரஷ்யா தான் முக்கியம், இந்தியாவுடைய இந்த முடிவிலிருந்து எந்த ஒரு மாற்றமும் இல்லை அப்படின்னு கராராக அமெரிக்காவுடைய மூஞ்சில கரிய பூசும் விதமாகவும் மூஞ்சில அடிச்சது மாதிரியும் இந்தியா சொல்லியிருக்காங்க. அதனால அமெரிக்கா என்ன மாதிரியான மிரட்டலை, குறிப்பாக ட்ரம்ப் அவர்கள் பொருளாதார தடைகளை விதித்தாலும் சரி அல்லது ஏதாவது ஒரு தடையை போடுவேன் அப்படின்னு சொல்லி அவர் ஏதாவது இந்தியாவை மிரட்டி பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சார்னா அது ஒருபோதும் இந்தியா கிட்ட எடுபடாது. இந்தியா இதுக்கெல்லாம் அடிபணிய மாட்டாங்க. எங்களுக்கு நட்பு தான் முக்கியம், எங்களுடைய ஆதிகாலத்து நண்பனான ரஷ்யா தான் முக்கியம் அப்படிங்கிறத நாங்கள் தொடர்ந்து சொல்லிட்டு வர்றோம். அந்த வகையில தான் யார் என்ன பண்ணாலும் நாங்கள் எதுக்கும் அசந்து கொடுக்க மாட்டோம், அசர மாட்டோம். அதனால எங்க நாட்டுக்கு என்ன தேவையோ, யார் சலுகை விலையில கச்சா எண்ணெய் கொடுக்குறாங்களோ அவங்க கிட்ட இருந்து நாங்க கச்சா எண்ணெய் கண்டிப்பா வாங்குவோம். அதுலேயும் ரஷ்யா அப்படின்னா நாங்க யோசிக்கவே மாட்டோம், கண்டிப்பா ரஷ்யாவுக்கு துணை நிற்போம், ரஷ்யா கிட்ட இருந்து கச்சா எண்ணெய் வாங்குவோம் அப்படின்னு அழுத்தம் திருத்தமாக ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ராங்கான ஒரு மெசேஜை இந்தியா கொடுத்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இதைத் தொடர்ந்து அடுத்த செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா, பாகிஸ்தான் சர்வதேச அரசியலில் ஒருபுறம் அமைதி தூதனாகவும் மறுபக்கம் இராணுவ கூட்டாளியாகவும் இரட்டை வேடமிட்டு ஆடிவரும் டபுள் கேம் இப்போது ஆதாரங்களுடன் வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான போர்ல முக்கிய மத்தியஸ்தராக தன்னை காட்டிக்கொள்ளும் அதே வேளையில சவுதி அரேபியாவுக்கு ஆதரவாக பாகிஸ்தான் தன்னுடைய பிரம்மாண்ட ராணுவ படைகளை இறக்கியிருக்கிறது இப்ப பெரும் பரபரப்பை கிளப்பியிருக்கு. சர்வதேச அரங்குகளை தன்னை ஒரு அமைதியின் தூதராக காட்டிக்கொள்ள பாகிஸ்தான் முயற்சி செய்து அப்படின்னே சொல்லலாம். அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான மோதல்ல கூட ஏதோ தாங்க தான் அமைதி பேச்சுவார்த்தையை முழுமையாக முன்னின்று நடத்துவது போல பாகிஸ்தான் காட்டிக்கொண்டது. ஒரு பக்கம் இப்படி செஞ்சாலும் கூட மறைமுகமாக பாகிஸ்தான் பல காய்களை நகர்த்தி வந்திருக்கிறது இப்போ தெரிய வந்திருக்கு. கடந்த ஆண்டு சவுதி அரேபியா மற்றும் பாகிஸ்தான் இடையே கையெழுத்தான ரகசிய பாதுகாப்பு ஒப்பந்தத்தின் அடிப்படையிலேயே தான் பாகிஸ்தான் இதை செஞ்சிருக்கு. அதாவது அமெரிக்காவுடனான மோதலின் போது ஈரான் தன்னுடைய அண்டை நாடுகள் மீது தாக்குதல் நடத்துச்சு. அதன்படி சவுதியுடைய முக்கிய எரிசக்தி நிலையங்கள் மீதும் ஈரான் தாக்குதலை நடத்தியிருந்தாங்க. இந்த தாக்குதலுக்கு அப்புறம் சவுதியை காக்கும் அரணாக பாகிஸ்தான் தன்னுடைய இராணுவ பலத்தை களமிறக்கியிருக்கு. வெறும் பெயர் அளவிலான அல்லது ஆலோசனை குழுவை மட்டும் அனுப்பாமல் ஒரு பெரும் படையையே பாகிஸ்தான் சவுதிக்கு அனுப்பியுள்ளதாக பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க. அதில் முதல் கட்டமாக 8000 வீரர்கள் சவுதி எல்லைகளை பாதுகாக்க அனுப்பப்பட்டிருக்காங்க. தேவைப்பட்டால் இந்த எண்ணிக்கையை 80,000 வீரர்கள் வரை உயர்த்த ஒப்பந்தத்தில் வழிவகை செய்யப்பட்டிருக்கு. மேலும் சீனா கூட இணைஞ்சு தயாரிக்கப்பட்ட சுமார் 16 JF-17 போர் விமானங்கள் அடங்கிய முழு ஸ்குவாட்ரனும் 2 ஸ்குவாட்ரன் ட்ரோன்களும் ஏப்ரல் மாதமே சவுதிக்கு சென்றிருக்கு அப்படிங்கிற குறிப்பிடத்தக்கது. இது தவிர வான்வெளி தாக்குதல்களை முறியடிக்க சீனாவுடைய நவீன HQ-9 வான் பாதுகாப்பு அமைப்பும் கொண்டு செல்லப்பட்டிருக்கு. இந்த டீலுடைய ஒரு பகுதியாக பாகிஸ்தானுடைய அதிநவீன போர் கப்பல்களும் சவுதி கடல் எல்லை நோக்கி விரைந்துள்ளதாக சொல்லப்படுது.
இந்த ஒட்டுமொத்த ராணுவ படைகளையும் பாகிஸ்தான் வீரர்களை இயக்குறாங்க. அதே நேரம் இதற்கான ஒட்டுமொத்த செலவையும் சவுதி அரேபியாவே முழுமையாக ஏற்றுக்கொண்டிருக்கு அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. இந்த ஒப்பந்தம் குறித்து பேசியிருந்த பாகிஸ்தானுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் கவாஜா ஆசிப் இருக்கார் இல்லையா, அவர் என்ன சொல்றாருன்னா, சவுதி அரேபியா மீது ஏதேனும் தாக்குதல் நடத்தப்பட்டால் அதை தங்களுக்கு எதிரான தாக்குதலாகவே பாகிஸ்தான் கருதும். சவுதி அரேபியா இப்போது பாகிஸ்தானுடைய அணுசக்தி குடையின் கீழ் பாதுகாப்பாக இருக்கு அப்படின்னு மறைமுகமாக ஈரான் மற்றும் இஸ்ரேலுக்கு எச்சரிக்கை விடுத்திருந்தாரு. அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே கடந்த 6 வாரங்களாக நீடிக்கும் தற்காலிக போர் நிறுத்தத்துக்கு இந்த பாகிஸ்தான் தான் தூதுவராக செயல்பட்டது. ஆனால் அமைதி பேச்சுவார்த்தை நடத்தும் அதே நேரம் இப்படி இராணுவத்தை அனுப்பும் செயலிலையும் பாகிஸ்தான் இறங்கியிருக்கு. தன்னுடைய மண்ணில் நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு பழிவாங்கும் வகையில் ஈரான் மீது சவுதி அரேபியா பல ரகசிய தாக்குதல்களை நடத்தியிருக்கிறதும் அதுக்கு பாகிஸ்தான் ராணுவம் பின்னணியில் உதவியுள்ளதும் அம்பலமாக இருக்கு. பாகிஸ்தான் பொருளாதார ரீதியாக திவாலாகும் நிலைக்கு செல்லும் போதெல்லாம் சவுதி அரேபியா $பில்லியன் அள்ளி கொடுத்து காப்பாற்றியிருக்கு. அந்த நன்றி கடனுக்காகவே இப்போது சவுதியின் வாடகை ராணுவமாக பாகிஸ்தான் மாறி இருக்கு அப்படின்னு சர்வதேச அரசியல் வல்லுநர்கள் கடுமையாக பாகிஸ்தானை சாடி இருக்காங்க. ஆக மொத்தத்துல ஒரு பக்கம் நான் போரை நிறுத்துறேன் என்னால முடியும் அப்படின்னு அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே ஒரு மத்தியஸ்தம் செய்யறேன் அப்படின்னு பாகிஸ்தான் நடுநிலைமை அப்படிங்கிற பேர்ல களமிறங்கி, இன்னொரு பக்கம் சவுதிக்கு ஈரானுக்கு எதிராக ஈரானை தாக்குறதுக்கு ராணுவத்தையும் ராணுவ உபகரணங்களையும் கொடுத்து இரட்டை வேடமாடி டபுள் கேம் ஆடி கையும் களவுமாக சிக்கியிருக்கு. இதுதான் இப்போ ஈரானுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கோபத்தை உண்டாக்கி இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஆக என்கிட்ட நல்ல மாதிரி நீ நாடகம் ஆடிட்டு அதே வேளையில என்னை தாக்குறதுக்கு என்னுடைய முதுகுல குத்துறதுக்கு நீயும் காரணமா இருந்திருக்கிற அப்படின்னு இப்போ ஈரான் பாகிஸ்தான் மேல கடும் கோபத்தில் இருப்பதாக சொல்லப்படுது. அதனால பொறுத்திருந்து பார்ப்போம் இனி வரும் நாட்கள் என்ன நடக்க போகுது அப்படின்னு. இப்போ இதோட நாம் இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம். இதே பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. மீண்டும் நாளை வேற ஒரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.